ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். வியாபார உலகத்தில் வாலண்டைன் தினம் 3வது மிகப்பெரிய தினமாக கருதப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் 1வது இடத்தையும், தாய்மார் தினங்கள் 2வது இடத்தையும் பிடிக்கின்றது. எவ்விதத்தில் இது வரிசைப்படுத்தப்பட்டது என்று நினைக்கின்றீர்களா? இந்த கொண்டாட்ட தினங்களுக்காக ஜனங்கள் வாங்கும் மொத்த பரிசுத் தொகையின் அடிப்படையில் தான் இது எல்லாம் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பூக்கள், சாக்லேட், வாழ்த்து அட்டைகள், வியாபாரம் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்துமஸுக்கு அடுத்தபடியாக வேலண்டைன் தினம்தான் வருகின்றது. ஏராளமான ஆண்கள் தங்களது இனிமையானவளுக்கு பரிசுகளை வாங்கி கொடுத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்துகின்றனர். மேலை நாடுகளில் உள்ள இந்த கலாச்சாரம் இப்பொழுது இந்தியாவிலும் சூடு பிடித்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஞானமான ஆண்கள் சரியான பரிசை தெரிந்தெடுத்து வாங்குவார்கள். ஏனென்றால் பணச்செலவை காட்டிலும் அவர்களுக்கு விருப்பமான பரிசு வாங்குவதை முக்கியமாக கருதுகின்றனர். மத்தேயு 26வது அதிகாரம் 6 முதல் 13ஆம் வசனம் வரை ஒரு அன்பின் கதையொன்று எழுதப்பட்டுள்ளது. இது திருமண பந்தத்தில் ஏற்பட்ட அன்போ, காதலன் காதலி வெளிப்படுத்தும் அன்போ இல்லை. எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவினிடம் காட்ட வேண்டிய மாபெரும் அன்பை விளக்கும் சரித்திர சம்பவமாகும். இது மிக முக்கியமான அன்பின் கதை. எனவேதான் இந்த சம்பவம் முடிந்த பின்னர் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மத்தேயு 26வது அதிகாரம் 13வது வசனம். இந்த சம்பவத்தின் பின்னணியத்தை பார்க்க வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கான நாள் நெருங்கிவிட்டது. பிரதான ஆசாரியர்கள் அவரை பிடித்து கொலை செய்ய தந்திரமான திட்டங்களை போட ஆரம்பித்து விட்டனர். யூதாஸ்கரியாத் அவரை காட்டிக் கொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இதோ இதர சீசர்கள் என்ன நடக்கப் போகின்றது என்ற குழப்பத்தில் உள்ளனர். அச்சமயம் மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதங்களில் பூசி அந்த வீடு முழுவதையும் நறுமணத்தினால் நிறைத்து தனது அன்பை வெளிப்படுத்தினாள். அவளது பாவங்கள் இயேசுவால் மன்னிக்கப்பட்டது. சீக்கிரத்தில் அவளது பாவத்தையும் உலகத்தாரின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க இயேசு மரிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்து தன்னால் இயன்றதை செய்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். நான் இப்பொழுது இயேசுவின் மேலுள்ள அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.